السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواலி المرحلة الثانوية الجزء الثاني النحو الواலி கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 121 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 122வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள் இதை முழுமையாக கண்டு இதன் முழு பயனையும் அடைய அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். லவாபித்து ஜம்இல் முஅன்னசி சாலிமி. ஜம்மு முஅன்னஸ் சாலிமி கட்டமைக்கும் நெறிமுறைகள், அதனுடைய சட்டங்களை பற்றி நாம் தெளிவான அஹ், விஷயங்களை கடந்த பாடங்களில் கண்டோம். கிட்டத்தட்ட 8 இடங்களில் நாம் ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக மாற்றலாம் என்றும், ஒரு பெண்ணுக்கு வைத்த பெயரை அதே போல தாவை கொண்டு டைனிஸுடைய தாவை கொண்டு முடியக்கூடிய ஒரு வார்த்தை, அதே போல மக்சூரான அலிஃபை கொண்டு முடியக்கூடிய வார்த்தை, மம்தூதான தைனீஸுடைய அலிஃபை கொண்டு முடியக்கூடிய வார்த்தை, அதே போல அறிவற்ற ஒன்றுக்கு தஸ்கீர் எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, அறிவற்ற ஒன்றுக்கு வரக்கூடிய சிஃபத்து, அதே போல ஜம்மு தக்சீர் கேள்விப்படாத ஒரு 5 எழுத்தை சார்ந்த வார்த்தை, அதே போல அறிவற்ற ஒன்றுக்கு பெயராக வைக்கும் பொழுது அந்த பெயர் இப்னு என்றோ அல்லது தீயை கொண்டு ஆரம்பித்தால் அந்த வார்த்தை. இந்த 8 இடங்களில் நாம் என்ன செய்யலாம்? ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக அதை மாற்றலாம் என்று நாம் கடந்த பாடத்தில் பார்த்தோம். இன்னும் முல்ஹக்காக உலாத் என்ற வார்த்தையும் பரக்காத் என்று பெயர் வைத்தால் இவைகள் எல்லாம் ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடன் இணைக்கப்படும் என்று அதோடைய தெளிவுகளை பார்த்தோம். இதையும் தாண்டி இரண்டாவது பாடமாக நாம் இதையும் பார்த்தோம். ஜம்முல் இஸ்மில் முஅன்னசி சுலாசி ஜம்அன் சாலிமன் என்ற பாடத்தையும் கண்டோம். அந்த பாடத்தில் ஒரு 3 எழுத்து பெண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு 3 எழுத்து, அதற்கு ஃபா கலிமா ஃபதஹ் வந்து ஐன் கலிமா சுகுன், அதே ஐன் கலிமா சஹீஹாக இருந்தால் அப்பொழுது அதற்கு நாம் பன்மை முன்னஸாக பன்மை அலிஃப்தா ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக அலிஃப்தா வைத்து பன்மை எடுக்கும் பொழுது அந்த ஐன் கலிமாவுக்கு சுக்கூன் இல்லாமல் ஃபதஹாக மாற்ற வேண்டும் என்றும், அதே போல அந்த வார்த்தை ஐன் கலிமா சஹீஹாக சுக்கூன் இருக்கின்றது, 3 எழுத்தாக இருக்கிறது, பெண் பாலை குறிக்கிறது. அதே ஃபா கலிமாவுக்கு லம்மோ அல்லது கசுரோ வந்தால் அந்த ஐன் கலிமாவுக்கு சுக்கூன் வைத்தும் படிக்கலாம் அல்லது ஃபத்தஹ் வைத்தும் படிக்கலாம். இல்லாட்டி ஃபா கலிமாவுக்கு என்ன ஹரக்கத் வந்ததோ அந்த ஹரக்கத் கொடுத்து லம் இருந்தால் லம்மோ அல்லது கசுர் இருந்தால் கசுரோ கொடுத்து படிக்கலாம் என்ற ஒரு தெளிவான ஒரு பாடத்தையும் நாம் கண்டோம். இப்பொழுது வாருங்கள் இந்த பாடத்திற்கான பயிற்சிகளை சேர்ந்து 2 பாடத்திற்கான சேர்ந்து பயிற்சிகளை நாம் என்ன செய்கிறோம்? காண இருக்கின்றோம். வாருங்கள் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். இதை பற்றி ஒரு தெளிவை அதன் மூலம் நாம் பெறுவோம். பயிற்சி 4 பாருங்க. பயிற்சி 4 1. முதலாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்க? கௌவின் சலாச ஜுமலின் 3 வாசகங்களை உருவாக்கு. இஸ்மு இன்னோட இஸ்மாகிறது ஃபி குல்லின் மின்ஹா. அந்த 3 வாசகங்களில் இருந்து ஒவ்வொரு வாசகத்திலேயும் இன்னோட இஸ்மாகிறது ஜம்உ முஅன்னஸின் சாலிமுன். ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இருக்குமே அத்தகைய 3 வாசகங்களை உருவாக்கு. முஃப்ரதுஹு அந்த ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடைய முஃப்ரத் ஆகிறது, ஒருமையாகிறது. முஸவ்வரு மாலா யாகிலு அறிவற்ற ஒன்றை சிறுமையாக்கப்பட்டதாக இருக்குமே அத்தகைய ஜம்மு முஅன்னஸ் சாலிம். அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலையும் இருக்குமே அத்தகைய 3 வாசகங்களை உருவாக்கு. 3 வாசகம் உருவாக்கணும். அதுல இன்னவுடைய இஸ்மு எப்படி இருக்கணும்? ஜம்மு முஅன்னஸ் சாலிமா இருக்கணும். எதனுடைய ஜம்மு முஅன்னஸ் சாலிமா இருக்கணும்? அறிவற்ற ஒன்றுக்கு சிறுமையாக தஸ்கீர் எடுக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கான ஜம்மு முஅன்னஸ் சாலிமா இருக்கணும். அப்படிப்பட்ட 3 வாசகம் பாருங்க. 2வது கொஸ்டின் கவ்வின் சலாச ஜுமலின் 3 வாசகங்களை உருவாக்கு. நாயிபுல் ஃபாயிலி ஃபி குல்லி மின்ஹா அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் நாயிப் ஃபாயில் ஆகிறது ஜம்உ முஅன்னஸின் சாலிமுன் ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இருக்குமே அத்தகைய 3 வாசகங்களை உருவாக்கு. யஜூசு ஃபி ஐனிஹி அல் ஃபத்ஹு அந்த ஜம்மு முஅன்னஸ் சாலிமின் ஐன் கலிமாவிலே ஃபதஹ் கூடுமே, வல் இஸ்கானு சுக்கூன் ஆக்குவது கூடுமே, வல் இத்பாஉ லில் ஃபாஇ ஃபா கலிமாவை பின்தொடர வைப்பது கூடுமே அத்தகைய ஜம்மு முஅன்னஸ் சாலிம் அந்த 3 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலையும் இருக்குமே அத்தகைய 3 வாசகங்களை உருவாக்கு. இப்ப நாயிப் ஃபாயில்
மூன்று வாசகங்கள் ஜம்மு மன்ன சாலிமா இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு. இப்ப மூணு வாசகத்துல நாயிப் ஃபாயில் வந்து இருக்கணும். அந்த நாயிப் ஃபாயில் ஜம்மு மன்ன சாலிமாக இருக்கணும். அந்த ஜம்மு மன்ன சாலிம் அந்த ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுப்பது, சுக்கூன் கொடுப்பது, ஃபா கலிமாவை பின்தொடர செய்வது மூணுமே கூடும் ஆகணும். அந்த மாதிரி மூணு வாசகம் எழுதணும். கடைசியா பாருங்க, வாசகம் மூன்றாவது கொஸ்டின், கவ்வின் சலாசதுமனின் மூன்று வாசகங்களை உருவாக்கு. அல் மஃபூலு பிஹி ஃபி குல்லி மின்ஹா, அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் மஃபூல் பிஹி ஆகிறது முல்ஹக்குன் பி ஜம்இல் முஅன்னசி சாலிமி, ஜம்மு முஅன்னஸ் சாலிமை கொண்டு இணைக்கப்பட்டதாக சேர்க்கப்பட்டதாக இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு. இப்ப ஜம்மு முஅன்னஸ் சாலிமில், ஆனா ஜம்மு முஅன்னஸ் சாலிமில் இணைக்கப்பட்டது, ஏராபுடைய விஷயத்துல இணைக்கப்பட்டது. அந்த மாதிரி என்ன செய்யணும், மூணு வாசகம் கேட்கிறாங்க. ஆக மொத்தம் 9 வாசகங்கள் நம்ம எழுத சொல்றாங்க. வாருங்க, அந்த 9 வாசகத்தை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போமா. இந்த இருக்கு பாருங்க, பயிற்சி 4. இப்ப பயிற்சி 4 வாசகங்கள். ஃபர்ஸ்ட் சலா சுஜுமனின் மூன்று வாசகங்கள். இஸ்மு இன்ன ஃபி குல்லி மின்ஹா, அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் இஸ்மு இன்னவாகிறது. ஜம்மு முஅன்னஸின் சாலிமுன், ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இருக்குமே. முஃப்ரதுஹு, அந்த ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடைய முஃப்ரத் ஆகிறது. முசவ்வரு மாலாயாக்கிலு, அறிவற்ற ஒன்றின் தஸ்கீர் எடுக்கப்பட்ட சிறுமையாக்கப்பட்டதாக இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்கள் கேட்டாங்களே, அந்த மூணு வாசகங்கள் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, இன்ன எல்லாத்துலயும் இன்னும் வந்துருச்சா, இன்னக்கு அப்புறமா இஸ்மு இன்ன வந்திருக்கா பின்னாடி ரெண்டாவது. சரி, அவங்க கேட்ட மாதிரி சொல்லியிருக்கோம். இப்ப பாருங்க, இன்னல் புஹைராத்தி ஃபி துவலி இஃப்ரீக்கியா கசீராத்துன். சரியா, இப்ப ஆப்பிரிக்க நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளிலே ஏரிகள் ஆகிறது, நிச்சயமாக ஏரிகள் ஆகிறது. கசீராத்துன், அதிகமாக இருக்கின்றன. ரெண்டாவது பாருங்க, இன்னல் அனீசாத்தி, நிச்சயமாக, அனீசாத் என்றால் ஆட்டுக்குட்டிகள், நிச்சயமாக ஆட்டுக்குட்டிகள் ஆகிறது. ஹசீலாத்துன், மெலிந்து பலகீனமாக இருக்கின்றன. அடுத்து பாருங்க, இன்ன சுஜைராத்தி, இன்னல், இது உனைசாத்தின் படிக்கணும். இன்னல் உனைசாத்தி, நிச்சயமாக ஆட்டுக்குட்டிகள் ஆகிறது. ஹசீலாத்துன், மெலிந்தவைகளாக இருக்கின்றன. இன்ன சுஜைராத்தி, நிச்சயமாக, சுஜைராத் என்றால் சிறு செடிகள், நிச்சயமாக செடிகள் ஆகிறது. முஸ்மிராத்துன், பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. இப்ப எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா புஹைராத், பஹருடைய முசவர் புஹைர், அன்ஸுடைய சிறுமை உனைஸ், ஷஜரத் உடைய சிறுமை சுஜைர். சரியா, இப்ப எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருக்கோம், சிறுமையாக்கி இருக்கோமா. அது ஜம்மு மன்ன சாலிமா இஸ்மின்னாவை கொண்டு வந்திருக்கோமா. இப்ப அடுத்து பாருங்க, சலாசுஜுமனின் மூன்று வாசகங்கள். நாயிபுல் ஃபாயிலி ஃபி குல்லின் மின்ஹா, அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் நாயிப் ஃபாயில் ஆகிறது. ஜம்மு முஅன்னஸின் சாலிமுன், ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இருக்குமே. எத்தகைய ஜம்மு முஅன்னஸ் சாலிம், யஜூசு ஃபி ஐனிஹி அல் ஃபத்ஹு வல் இஸ்கானு வல் இத்பாஉ லில் ஃபாயி, அந்த ஜம்மு மன்ன சாலிமின் ஐன் கலிமாவிலே கூடுமே. அல் ஃபத்ஹு கூடும், இன்னும் சுக்குன் ஆக்குவது கூடும், ஃபா கலிமாவை பின்தொடரச் செய்வது கூடுமே அத்தகைய ஜம்மு மன்ன சாலிமாக இருக்குமே. அத்தகைய மூன்று வாசகங்கள் கேட்டாங்களே, இங்க இருக்காங்க. புனியத், உத்தியத், ஃபுத்திஹத், எல்லாம் என்னது, மஜ்ஹூலான ஃபேல் தானே, அதுக்கு தானே நாயிப் ஃபைல் வரும். அதனால தான் அப்படி கொண்டு வந்திருக்கோம். சரியா, இப்ப பாருங்க, புனியத் குர்ஃபாத்துன் ஜதீதத்துன் ஃபில் ஃபுந்துகி, விடுதியில், ஃபுந்துக்னா விடுதி, இந்த விடுதியில் புதிய அறைகள் கட்டப்பட்டன. அப்ப நாயிப் ஃபைலா, அறைகள் ஜம்மு மன்ன சாலிமா, இதுல மூணுமே படிக்கலாம். உருஃபாத்துன்னு படிக்கலாம், உர்ஃபாத்துன்னு படிக்கலாம், ஊரஃபாத்துன்னு படிக்கலாம். இதோட காரணங்கள்லாம் கேட்கல, வாசகம் கேட்டாங்க, அதனால என்ன செஞ்சிருக்கோம், அது மட்டும் சொல்லியிருக்கோம். சரியா, அடுத்து பாருங்க, உத்தியத், நிறைவேற்றப்பட்டது. உம்ராத்தின் கசீரத்துன் ஹாத ஷஹ்ர, இந்த மாதத்தில் அதிகமான உம்ராக்கள் என்ன செய்யப்பட்டது, நிறைவேற்றப்பட்டது. உம்ரா செய்வாங்கல்ல, ஹஜ்ஜு, காபாவை போய் 7 தவாஃப், தவாஃப் செய்து சை செய்து உம்ரா செய்யறது இருக்கிறது அல்லவா, இஹ்ராம் கட்டி, அந்த உம்ரா தான். சரியா, பல உம்ராக்கள், அதிகமான உம்ராக்கள் இந்த மாதத்தில் நிறைவேற்றப்பட்டது. இப்ப உம்ராத் அப்படின்னு படிக்கலாம், உமராத்துன்னு படிக்கலாம், உமுராத்துன்னு படிக்கலாம். இப்போ மூணுமே கூடுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்குதான் கொண்டு வரோம். அடுத்து பாருங்க, ஃபுத்திஹத், இன்னும் திறக்கப்பட்டது. ஷுருஃபாத்துல் பைத்தி, வீட்டின்
ஷுருஃபாத் என்றால் ஜன்னல்கள். வீட்டின் ஜன்னல்கள் திறக்கப்பட்டன. குல்லுஹா ஒவ்வொன்றும் அனைத்தும் திறக்கப்பட்டன. இப்ப ஷுருஃபாத்னு படிக்கலாம், ஷுர்ஃபாத்னு படிக்கலாம், ஷுரஃபாத்னு படிக்கலாம். இதோடைய விளக்கம்லாம் நம்ம பாடத்துல பார்த்துட்டோம்ல. வாருங்கள் அடுத்து பார்ப்போம். என்ன விளக்கம்? மூணுமே என்னதுதான்? ரா, ஐன் கலிமா, ரா மீம், இங்கேயும் ரா வந்திருக்கிறது. ஐன் கலிமாவிற்கு சுக்கூன் வந்து உருஃபத்துடைய பன்மை தான். இது உம்ரா, அதுக்கும் இது ஷுர்ஃபா. அப்ப எல்லாம் ஐன் கலிமாவுக்கு சுக்கூன் சஹீஹாக இருந்து ஃபா கலிமாவுக்கு லம்மு வந்தால், உம்ரா உம்ரா ஷுர்ஃபா எல்லாத்துக்கும் லம்மு தானே, லம்மு வந்திருந்தால் அது பன்மையாக்கும் பொழுது அந்த ஐன் கலிமாவுக்கு மூணு வகையாகவும் படிக்கலாம். நம்ம சட்டம் படிச்சோம்னா அந்த சட்டம் தான். அடுத்து பாருங்க, சலாசு ஜுமலின் மூன்று வாசகங்கள் அல் மஃபூலு பிஹி ஃபி குல்லி மின்ஹா. அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலையும் மஃபூல் பிஹி ஆகிறது. முல்ஹகுன் பி ஜம்இல் முஅன்னசி சாலிமி, ஜம்மு முஅன்னஸ் சாலிமி கொண்டு சேர்க்கப்பட்ட இணைக்கப்பட்டதா இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்கள் கேட்டாங்களே, அந்த மூன்று வாசகங்கள் தான் இப்ப என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். பாருங்க, மூணு மஃபூல் பிஹியா இருக்கணும். சரியா? காபல் தூ, நான் முன்னோக்கினேன். காபல் தூனா என்னது? நான் முன்னோக்கினேன். அரஃபாத்த, எதை முன்னோக்கினேன்? அரஃபாத்தை முன்னோக்கினேன். அரஃபா என்ற பெண்ணை என்ன செய்தேன்? சந்தித்தேன், முன்னோக்கினேன் அர்த்தம். சரியா? இப்ப அரஃபாத் என்பது பெயர் தானே. இது அரஃபத்துடைய பன்மை அரஃபாத் இல்ல, பெயரே அரஃபாத் தான். கடைசியில் அலிஃப்தா வச்சு எழுதுற பெயர் தான். அப்ப ஜம்மு சாலிம் கிடையாது தானே. ஒருமையில இருந்து பன்மை எடுத்தா தானே அது பன்மையா வரும். அரஃபாத் என்பது ஒரு பெண்ணை தான் குறிக்குது. கடைசியில் அலிஃப்தா வச்சு வந்தனால ஜம்மு சாலிமுடன் இணைக்கப்பட்டது. சரியா? அடுத்து சாஅத்து அதியாத்தின், அதியாத்த, அதியாத்தன்னு படிக்கணும். சரியா? அத்தியாத்துக்கு நான் உதவி செய்தேன். இது ஒரு பெண்ணுடைய பேர் தான். அத்தியாத்துக்கு நான் என்ன செய்தேன்? உதவி செய்தேன். அப்ப இது அத்தியுடைய பன்மை அத்தியாத்தெல்லாம் எடுத்துடக்கூடாது. இது ஒரு பெண்ணை தான் குறிக்குது. இப்போ ஒரு பெண் பன்மையில அந்த ஒரு பெண்ணுடைய பேர் அத்தியாத். கடைசியில ஜம்மு மன்ன சாலிம் அலிஃப்தா முடிகிற மாதிரி இந்த பெண்ணுடைய பேர் அலிஃப்தா வச்சு முடிஞ்சனால ஜம்மு மன்ன சாலிமுடன் ஏராபின் விஷயத்துல சேர்க்கப்பட்டது. சரியா? அடுத்து பாருங்க, சமயத்து, நான் கேட்டேன், உலாத்தில் அக்லி எத்தகல்லம்ன பிஸ்ஸவாபி, அறிவுடைய பெண்கள் உண்மையை கொண்டு பேசுபவர்களாக நான் கேட்டேன். சரியா? அப்ப உலாத்ன்ற பாடத்திலே இந்த வார்த்தை வந்துருச்சு. உலாத் என்பது என்னது? எதனுடைய பன்மையும் இல்லை. உள் என்பதுடைய இதுக்கு ஒருமையே கிடையாது, பன்மைதான். வார்த்தை என்னதான்? பன்மையா வருவதுதான். அப்ப அது என்ன கிடையாது? ஜம்முன சாலிம் கிடையாதுல்ல. அதனாலதான் அது ஜம்முன சாலிமுடன் இணைக்கப்பட்டது. அது எல்லாம் மஃபூலா கொண்டு வர சொன்னாங்களா. காபல்துடைய மஃபூல் அரஃபாத், சாத்துடைய மஃபூல் அத்தியாத், சமயத்துடைய மஃபூல் உலாத் கொண்டு வந்துட்டோமா. இப்போ பாருங்க, அடுத்து பார்ப்போமா. அடுத்து கடைசி பயிற்சியை பாருங்க, பயிற்சி 5. என்னது? இஸ்ரஹில் பைத்தல் ஆத்திய, பின்வரும் கவிதையை விவரி அறிபுகு, இன்னும் அதுக்கு ஏரா பழங்கு. எப்பவும் சொல்ற மாதிரி கடைசியில கொடுத்துட்டாங்க. அலைக்க நஃப்ஸக. அப்ப விவரிக்க வேண்டும் என்றால் இது நம்மளுக்கு தெரிந்த ஒரு பழக்கமான ஒரு அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் தான் கவிஞரும் நம்மளுக்கு செய்கிறார்கள். என்னவென்றால், குறைகளை என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களுடைய குறைகளை நாம் ஆராயக்கூடாது. அதை அவர்களிடம் விட்டுவிட வேண்டும். முதலில் நம்மளுடைய குறைகளை, எது சரியாக இருக்கிறோம், எதில் தவறாக இருக்கிறோம்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்மளை ஆராய்ச்சி பண்ணி அதை திருத்திக்கணும். நம்ம கிட்டாலே நிறைய குறைகள் இருக்கின்றன. அந்த குறைகளை திருத்திக் கொள்ள பார்க்க வேண்டுமே தவிர, நம்ம ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதை நியாயப்படுத்த பார்ப்போம். நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா, நான் அதனால தானே செஞ்சேன், இதுல என்ன தப்பு இருக்கு. நம்ம ஒரு தப்பு செய்யும் பொழுது அதை நியாயப்படுத்த பார்ப்பதும், மற்றவர்கள் ஒரு சின்ன தவறு செய்தாலும் அது ஏதோ பெரிய குற்றம் செய்திருப்போம், மற்றவர்களுடைய அவ்வளவு நல்லது செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் பேசாம அவங்க செய்த அந்த சின்ன குறையை கூட என்ன செய்வது, குறையை மட்டும் பார்ப்பது, இது தவறு. மற்றவர்கள் குறைகளை ஆராய்வதை விட முதலில் உன்னுடைய குறையை ஆராய், அதில் அந்த குறையை ஆராய்ந்து அதை சரி செய்ய பார் என்று கவிஞர் அவர்கள் நம்மளுக்கு உபதேசம் செய்கிறார்கள். சரியா? நாம் என்ன செய்யக்கூடாது? மற்றவர்கள் குறையை ஆராயக்கூடாது. நம்மளுடைய குறைகளை ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேண்டும்? சரி செய்ய வேண்டும். அது அலைக்க நப்சக, நீ பற்றி பிடி, உன்னை நீயே பற்றி பிடி. ஃபர்ஸ்ட் உன்னை நீயே பற்றி பிடின்னு அர்த்தம். சரியா?
கவனம் செலுத்து, உன்னை கொண்டே நீ கவனம் செலுத்து. ஃபத்திஷ் அன் மஆயிபிஹா, அந்த உள்ளத்தின் குறைகளை தொட்டும் நீ ஆய்வு செய். நீ என்ன செய், முயற்சி செய், அதை சீர் செய்ய முயற்சி செய். சரியா? அதை தேடி ஆய்வு செய்து அதை சீர் செய்ய முயற்சி செய். சரியா? அப்ப ஃபத்திஷ்னா ஆராயிரு. அப்ப அந்த உள்ளத்தின் குறைகளை தொட்டும் நீ ஆராய். ஆராய்ஞ்சு என்ன செய்யாத, சரி செய்யன்னு அர்த்தம். அப்போ ஒன்ன ஃபர்ஸ்ட் பாரு. ஃபத்திஷன் ஆயிபிஹா, அந்த உள்ளத்தின் குறைகளை தொட்டும் நீ என்ன செய், ஆய்வு செய். சரியா? வஹல்லி அன் அசராத்தின் நாசி, மக்களின் தவறுகளை தொட்டும் நீ நீங்கிவிடு. லின்னாசி, மக்களுக்காக வேண்டி நீ நீங்கிவிடு. மக்களுக்குன்னா அவங்ககிட்ட விட்டுரு, நீ நீங்கிடு. மக்களின் குறைகளை மக்களுக்காகவே நீ என்ன செய்துவிடு, அவங்களுக்காக அந்த குறைகளை விட்டு நீ நீங்கி விடு. அவங்க குறைகளை அவங்க திருத்திப்பாங்க, உன் குறைய நீ திருத்திக்கோ. அப்ப மத்தவங்க குறைய நீ என்ன செய்யாத, ஆராயாத. மக்களுக்காக மக்களிடமே நீ விட்டு விடு. சரியா? நீ நீங்கி விடு அதை விட்டு. உன் குறைய மட்டும் நீ என்ன செய்ய, ஆய்வு செஞ்சு அதை சரி செய்ய பார் என்று நம்மளுக்கு சொல்கிறார்கள். நம்மளுடைய குறைகளை நாம் ஆய்வு செய்யும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும், அதை திருத்திக் கொண்டு நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். வாருங்கள், நாம் நம் குறைகளை திருத்திக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாருங்கள், இப்ப கடைசி பயிற்சியில ஏராப் கேட்டார்கள் அல்லவா, இந்த ஏராப்ப பார்ப்போமா? பாருங்க. அலைக்க, அலைக்க என்பது என்னது, இஸ்மு ஃபேலின். இஸ்மு ஃபேல் ஆகும். இஸ்மு ஃபேல்னா வெளியே பார்க்க இஸ்மு ஃபேலுடைய சட்டம் எதுவும் வராது. சரியா? ஃபேலுடைய சட்டம் வராது என்றால் இதுக்கு என்னது, முலாரி வராது, எந்த ஒரு சீகாவும் வராது. ஃபேலுக்கு நிறைய சட்டம் இருக்கு, அம்ரு வரும், நஹி வரும், மாலி முலாரி எதுவுமே வராது. அதனாலதான் இது என்ன கிடையாது, ஃபேலே கிடையாது. சரியா? அதனால்தான் இது வெளியே தோற்றத்தில் இஸ்மு மாதிரி இருக்கும், ஆனால் அர்த்தத்தை பார்த்தா ஃபேலுடைய அர்த்தம் கொடுக்கும். சரியா? அதுவும் அம்ருடைய அர்த்தம். அதனால்தான் இஸ்மு ஃபேலி அம்ரின், ஏவுதலுடைய ஃபேலின் பெயர் சொல். இது அரபிலேயே தான் சொல்லுவாங்க, இஸ்மு ஃபேலி அம்ரின். சரியா? இப்ப வெளியே பார்க்க இஸ்மு, வார்த்தையை பார்க்க இஸ்மு மாதிரி இருக்கும், அதோட ஃபேலுடைய சட்டங்கள்லாம் ஏத்துக்காது. ஆனா அர்த்தம் மட்டும் பார்த்தா ஏவுதலுடைய ஃபேலுடைய அர்த்தம் கொடுக்கும். நம்ம பார்த்தோம்ல, என்ன செய், பற்றி பிடித்துக்கோன்னு. அப்ப ஏவுதலுடைய அர்த்தம் தானே கொடுத்துச்சு. அதுக்கு பேர் தான் இஸ்மு ஃபேல் அம்ரின்பாங்க. சரியா? மப்னியுன் அலல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மப்னி ஆகும். காஃபுக்கு ஃபதஹ் தானே கொடுத்தோம், அப்ப ஃபதஹின் மீது மப்னி ஆகும். வல் ஃபாயிலு, இன்னும் ஃபாயில் ஆகிறது லமீருன் முஸ்தத்திருன் உஜூபன், அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும். தக்தீருஹு, அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது அந்த, அந்தவா இருக்கும். அந்தனா நீன்னு அர்த்தம். இப்ப நீ பற்றி பிடித்துக்கோள், அது எப்பவுமே என்னதான் இருக்கும், அவசியமான முறையில் உள்ள மறைந்துதான் இருக்கும் இஸ்மு ஃபேலுக்கு. சரியா? அடுத்து பாருங்க, நஃப்ஸக. நஃப்ஸ என்பது மஃபூலுன் பிஹி, மேல அலைக்கன்னு வந்துச்சுல, அந்த அம்ரு, அம்ரு ஃபேலு இஸ்மா ஃபேல் அம்ருடைய மஃபூல் ஆகும் இது. அது மஃபூலுன் பிஹி, மஃபூலுக்கு என்ன வரும், நசப் தானே, மன்சூபுன், நசபு செய்யப்பட்டதா இருக்கும். வாலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அந்த மஃபூலுடைய நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்துல் லாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவா இருக்கும். அப்ப நஃப்ஸன் என்ன செஞ்சோம், ஃபத்ஹ் தானே கொடுத்தோம். ஒஹுவ முலாஃபுன், இன்னும் அந்த நஃப்ஸ என்பது, நஃப்ஸ என்ற மஃபூல் ஆகிறது முலாஃபுன், முலாஃபாக இருக்கும். வல் காஃபு, இன்னும் காஃப் ஆகிறது, இந்த காஃப் இருக்குல்ல, இந்த காஃப் ஆகிறது லமீருன் மபுனியுன் அலல் ஃபத்ஹி ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி, லமீர் ஆகும். எதிரில் உள்ள ஆண்பால் உரிமையை குறிக்கக்கூடிய லமீர் ஆகும். ஃபத்தஹின் மீது மபனி ஆகும். கேன் ஃபத்தஹ் தானே கொடுத்தோம். முலாஃபிலிஹியான ஜருடைய இடத்துல இருக்கக்கூடிய ஃபத்தஹின் மீது மபனி ஆகும். இப்போ முலாஃபிலிஹி நப்ச முலாஃபு, கே வந்து முலாஃபிலிஹி, முலாஃபிலிஹிக்கு ஜரு தானே, அதாவது ஜருடைய இடத்துல இருக்கிறது. மபனி என்பதால் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது. ஃபத்திஷ் ஃபேலு அம்ரி, நீ ஆய்வு செய்யினாங்களே, அப்ப இது ஏவுதலை குறிக்கக்கூடிய ஒரு செயல், ஃபேல் தான். மபனியும் நல்ல சுக்குனி, சுக்குனின் மீது மபனியாகும். ஷீனுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம், சுக்குனின் மீது மபனியாகும். வல் ஃபாயிலும், இன்னும் ஃபாயில் ஆகிறது லமீரும் முஸ்தத்திரும் உஜூபன், அவசியமான முறையில் மறைந்திருக்கும் லமீரா இருக்கும். அவசியமான முறையில் உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது. தக்தீருஹு, அந்த லமீருடைய உள்ரங்கமாகிறது அந்த, அந்தவா இருக்கும். நீ ஆய்வு செய், அந்தன்றது உள்ள மறைந்திருக்கும் அவசியமான முறையில். சரி, ஏன்னா முகாத்தபா பார்த்து பேசுறாங்களே,
அன் என்பது ஹர்ஃபு ஜர்ரின் ஜர்ருடைய வார்த்தையாகும். மபனியுன் அல சுக்கூனி சுக்குனின் மீது மபனியாகும். நூனுக்கு சுக்குன் தான் சரியா. இது ஜர்ருடைய வார்த்தை சுக்குனின் மீது மபனியாகும். அடுத்து பாருங்க மஆயிபிஹா. மஆயிப் அடுத்து மஆயிபி என்பது இஸ்முன் மஜ்ரூருன் பி அன் அன்னை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாகும். இப்ப அன்னு ஜாரு மஆயிப் என்பது மஜ்ரூரு. அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அந்த ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜர்ரின் அடையாளமாகிறது. அல்கசரத்து லாஹிரத்து வெளிப்படையான கஸ்ராவாகும். மஆயிபி பிக்கு காசர் தானே கொடுத்தோம் அது அடையாளம். அடுத்து பாருங்க வஹுவ இன்னும் என்னது இந்த வஹுவ இன்னும் அந்த மஆயிப் என்ற இஸ்மு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாகிறது முலாஃபுன் முலாஃபாக இருக்கிறது. இப்ப பின்னாடி முலாஃப் இலைஹி வருது வல் ஹா உ இன்னும் ஹாவ் ஆகிறது. இந்த ஹா சரியா. லமீருன் லமீர் ஆகும். நஃப்ஸை பார்த்து மீளக்கூடிய லமீர் ஆகும். மபனியுன் அல சுக்குனி சுக்குனின் மீது மபனி ஆகும். கடைசியில் அலிஃப் வந்துருச்சு. அலிஃப் நாவி சுக்குன் தானே. ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி முலாஃப் இலைஹியான ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. இப்ப மஆயிப் முலாஃபு ஹா முலாஃப் இலைஹி முலாஃப் இலைஹிக்கு ஜர்ரு சரி அதனால் ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. ஹல்லி வாவ் பாருங்க அல் வாவ் என்பது ஆத்திஃபத்துன் நது செய்யக்கூடியதா இருக்கும். ஹல்லி என்பது ஃபிஅலு அம்ரின் மப்னியுன் அலா ஹதுஃபி ஹர்ஃபில் இல்லதி. இது அம்ரு தான். நீ தவிர்ந்து விடு அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்ப அம்ரு தானே. அம்ரு ஏவலை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். இல்லத்துடைய எழுத்தை போக்குவதன் மீது மப்னி ஆகும். அப்ப இல்லத்தோட எழுத்தை போக்கிட்டாங்க. யா வரணும் கடைசியில என்ன வரணும் யா வரணும். அந்த இல்லத்தோட எழுத்தை போக்குனதுதான் இங்க என்னது போக்குவதன் மீதுதான் மபுனியாக இது வந்துள்ளது. அந்த இன்னும் ஃபாயில் ஆகிறது. லமீருன் முஸ்தத்திருன் உஜூபன் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். தக்தீருஹு அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது அந்தவா இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அந்தன்னு இருக்கு. அதான் என்னது இதனுடைய லமீர் ஃபாயில் ஆகும் சரியா. அன் அன் என்பது ஹர்ஃபு ஜர்ரின் மபனியுன் அல சுக்கூனி ஜர்ருடைய வார்த்தை சுக்குனின் மீது மபனி ஆகும். சுக்குன் தானே வந்துச்சு நூனுக்கு இது ஜர்ருடைய வார்த்தை தானே. இப்ப பின்னாடி பாருங்க என்ன மஜ்ரூர் வரும். அசராத்தி அசராத் என்பது இஸ்முன் மஜ்ரூருன் பி அன் அன்னை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். அப்ப அன்னு ஜாரு அசராத் என்பது மஜ்ரூர். வாலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அது ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜர்ரின் அடையாளமாகிறது. அல் கஸ்ரத்து லாஹிரத்து வெளிப்படையான கஸ்ராவாகும். தாக்கு கஸ்ரா தானே கொடுத்தோம் அது அடையாளம். வஹுவ முலாஃபுன் இன்னும் அதுவாகிறது முலாஃபாக இருக்கிறது. இந்த ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாகிறது முலாஃபுன் முலாஃபாக இருக்கு. அப்ப பின்னாடி முலாஃப் இலைஹி வருது. இதுதான் நம்மளுக்கு முக்கியம். அசராத் தானே ஜம்மு முஅன்னஸ். இந்த பாடத்திற்கும் இதுக்கும் என்னதான் சம்பந்தம் கவிதைக்கும் இந்த அசராத் என்ற வார்த்தை தான் சரியா. உம் அடுத்து பாருங்க அன்னாஸ். அன்னாஸ் என்பது முலாஃபுன் இலைஹி. அசராத் முலாஃபு அன்னாஸ் என்பது முலாஃபுன் இலைஹி மஜ்ரூர் ஜர்ரு செய்யப்பட்ட முலாஃப் இலைஹியா இருக்கும். அப்ப மஜ்ரூர் தானே இது முலாஃப் இலைஹி தானே. முலாஃப் இலைஹி ஜர்ரு தான் வரும். அதான் ஜர்ரு செய்யப்பட்டது. வலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அந்த முலாஃப் இலைஹின் ஜர்ரின் அடையாளமாகிறது. அல் கஸ்ரத்து லாஹிரத்து வெளிப்படையான கஸ்ராவாகும். அன்னாசின் என்ன செஞ்சோம் கஸ்ரத்து தானே கொடுத்தோம். லின்னாசி என்பது அல்லாமு இந்த லாம் லீ இருக்குல்ல இந்த லாம் என்பது ஹர்ஃபு ஜர்ரின் மபனியுன் அலல் கஸ்ரி ஜர்ருடைய வார்த்தையாகும். இது ஜர்ரு அதே போல கஸ்ரின் மீது மபனியாகும். கஸ்ரின் மீது லீ தானே படிச்சோம். அவ கஸ்ரின் மீது மபனியாகும். அன்னாசி என்பது இஸ்முன் மஜ்ரூருன் பில்லாமி லாமை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். வாலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அந்த ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜர்ரின் அடையாளமாகிறது. அல் கஸ்ரத்து கஸ்ராவா இருக்கும். சீனு கஸ்ரா தானே கொடுத்தோம் அதான் அதோட அடையாளம். வல் ஜாரு வல் மஜ்ரூரு இன்னும் ஜாரு மஜ்ரூர் ஆகிறது. லின்னாசி இந்த லீ ஜாரு நாசின்ற மஜ்ரூர் ரெண்டும் ஆகிறது. முத்தல்லகானி பில் ஃபஅலி ஹல்லி ஹல்லி என்ற ஃபஅலை கொண்டு தொடர்பாக்கப்பட்டதா இருக்கும். அப்ப நம்ம லின்னாசி மக்களுக்கு அப்படின்னு அதுக்கப்புறமா என்ன அர்த்தம் வைக்கிறோமோ அதான் தாலுக்கு. அதனுடன் இதனோட தொடர்புடன் சேர்த்து நம்ம அர்த்தம் வைக்கிறோமோ அதான் தாலுக். அப்ப மக்களுக்காக நீ விட்டு விடு தவிர்ந்து விடு. அப்ப இதுக்கப்புறமா என்ன அர்த்தம் வச்சோம் என்ன எங்க அர்த்தம் வைக்கணும் ஹல்லியில தான் போய் அர்த்தம் வைக்கணும். அதான் அதோடைய தாலுக்கு சரியா. அப்ப இந்த லின்னாசியப்பு எங்க போய் தொடர்பு படுத்தணும் ஹல்லி என்ற அந்த ஃபேலுடன் தான் என்ன செய்ய வேண்டும் தொடர்பாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஏராபை முடிக்கிறார்கள். இப்ப ஜம்மு மாநகர் சாலிமை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் இந்த பாடத்தில் கண்டுவிட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களில் ஒரு புது பாடங்களை தொடர்ந்து காண்போம். வாசிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.